Sufficient Gaming இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 2 த ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஏன்னா இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க, அது ஒரு சூழ்நிலை, அதனால் போடாமல் இருக்கேன். ஈவில் அண்ட் மாஸ்க் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் கிடைக்கல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் போட ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். சரி, மறக்காமல் லைக் பண்ணாத லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் மக்களே. சரி வாங்க போகலாம். முதல்ல டே 1 வந்துருச்சு. இப்போ என்னென்னலாம் காத்துட்ருக்காங்கன்னு தெரில. கிராண்டியெல்லாம் என்ன பண்ண போகிறோம் சொட்டத்தால். ஃபஸ்ட்டு மேலே போய் முதல்ல கன் எடுக்கணும். கன் எடுத்து போட்டு தள்ளனாதாங்க இப்போது கொஞ்ச நேரம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் எல்லாத்தையும் எடுக்க முடியும். இது என்னதுரோ போட் கீ. நான் போட் எஸ்கேப்பே பண்ணல. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. டே யாரோ இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஏன்டா ஒன்றுமே தர மாட்டேங்கிறீங்க? இதுக்குள்ளே அப்படி சொட்டை எங்கே போகுதுன்னு தெரில. சொட்டை இல்லை, மொட்டை. நீ மொட்டை, கிராணி சொட்டை. ஓகே, இவன் வந்து எட்டுக்கால் பூச்சி. இங்கே என்ன கிராணி கிராண்ட்பா மொட்டை தலையோட மண்டை தான் இருக்குங்க. கிளவி வந்துருச்சு. அப்பப்பா இவ்வளோ வச்சுக்கிட்டு இவன் எங்கேருந்து வரானே தெரில. எப்படி பார்க்காமே வந்துடுறா எப்படின்னே தெரில. ஃபோட்டோ பீஸ் தேவையே படாது நம்மளுக்கு இப்போதைக்கு. சரி மேலே போவோம். இருக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை. அது எங்கே இருக்கோம்? இங்கே 4-5 முடிதான் அவள்கிட்ட இருக்குது. எங்கடா போகுது? ஓ, உனக்கு அந்த எட்டுக்கால் பூச்சிக்கு தீனி கொடுத்துட்ருக்காங்க. சரி, தின்னி பண்டாரமாக இருக்கும் போல். சரி, அவனை விட்டு தள்ளுங்க. நம்ம மேலே போய் அவனா இருக்கானா ஒரு சைடாகவே போவோம். எவனா இருக்கானா? இன்னும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? எங்கள் வேலை மொட்டை பார்த்துட்டான். ஐசியூன்றான். வரான். இதுக்குள்ளே ஒழிஞ்சிட வேண்டிதான். மூடுறான், அவ்வளோதான்டா. சொட்டத்தில் எது இங்கே நிற்கிறான் பாருங்க. சொட்டத்துலேயும் உருளைக்கட்டை தெரியுது. உருளைக்கட்டையில் தாத்தாங்களால் நடப்பானுங்களா? அதுதான். ஐயோ, அது ஏதோ சொல்லுவாங்களே கைஸ், அது தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சவுண்ட் அதிகம் வச்சுக்கலாம், ஏன்னா அவங்க வரும்போது ஏதோ சிக்னல் கொடுத்துட்டு தான் வருவாங்க. அந்த சிக்னல் கேட்கலன்னா அவ்வளோதான், அவங்கள ஈஸியாக பின்னாடி வந்து அடிச்சிடுவாங்க. அதுதான் ஒரு கவலையே. சரி, மேலே போய் ஏதாவது தேடுவோம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஹேண்டில் வேஸ்ட்டு, இது எதுக்குமே தேவைப்படாது. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. டக் டேப் இருக்குது. ஐயோ, சொட்டை ஓடு. ஜஸ்ட்டுங்க வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் மாட்டியிருப்பேன். கொஞ்சம் ஜஸ்ட்டில் மாட்டியிருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா டக் டேப் இருந்துச்சு. ஓகே, கிழவனோட ஃபோட்டோ பீஸ் இருக்குது, அதெல்லாம் வேணும். இது மொட்டை ஐயோ, மொட்டை பின்னாடி சொட்டை. என்னங்க பண்ணுறது? டே 2ங்க. டே 1 முடிக்கலாம் ட்ரை பண்ணலான்னு நினைக்கும் போது தான் எங்கள் மொட்டை சொட்டை இப்படி பண்ணுவாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். யார் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. திறந்துட்டு போக வேண்டியது தான். ஏன் தான் எங்கேருந்தோ வந்துடுறாங்க. மேலே போக வேண்டியது தான். இதுதான் ஏற்கனவே பார்த்தாச்சு. மொட்டைத்தலை அங்கே இருக்கான். ஐயோ, இருக்கக்கூடாது. சொட்டை வந்துட்டா. சொட்டை எங்கேருந்து வரானே தெரிய மாட்டேங்குது. சொட்டை வந்துடுது எப்படியோ. இங்கே வரணும், வருது. வா இங்கே வா. வருது. விலகு எங்கே வெளியே வருது. சொட்டை நம்மளே துரத்துது. அதனால் ஓடிட வேண்டியதுதான். இங்கே திடீர்னு மொட்டை அடிப்பானாமா. முடிச்சு விட்டுற வேண்டி உன்னையே அப்படின்றேன். டக் டேப் அங்கேயே இருக்கு. எல்லாம் போல அங்கேயே இருக்கும் போல். என்ன பண்ணுறது? திடீர்னு ஸ்டன் கன் கொடுத்துருவாங்களாம். எப்படி இருக்கும்? இது கூட ஸ்டன் கன் இருந்தால் வடப்பாக இருக்கும். ஓய் இருக்குங்க வடப்பு. அதெல்லாம் எடுத்துட்டு சொட்டையும் மொட்டையும் இன்னைக்கு முடிச்சிடலாம். மொட்டை வந்துட்டா. மொட்டை, அதுக்கு பின்னாடி சொட்டை வருது. சொட்டை எங்கே? சொட்டை காணும். சொட்டை இந்த வச்சுக்கோ.
வாய் பொக்கப்பல்லு. இந்த கன் இங்கே போட்டோம் செக்யூரிட்டிக்கு. இந்த சொட்டத்தில் எங்கிட்ட தான் செக்யூரிட்டிக்கு இருக்குது. இதை ஓப்பன் த டோர். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையடா. மேலே போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். டே ஒழுங்காக மேலே ஏற கூட தெரியலையாடா உனக்கு. இது டோர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது? நக்கு அப்படின்றானுங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஹெலிகாப்டர் மேனுவல். அப்பாடா இது வந்து தேவைப்படுது. வேறு வேறு எதுவுமே இல்லைங்க. அடுத்தது போட் எஸ்கேப் பண்ணலாமா டோர் எஸ்கேப் பண்ணலான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சீக்கிரம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மக்களே. எங்கடா இருக்கே டோர் எஸ்கேப் பண்ணால் தான் டோர் ஹேண்டில் தேவைப்படும். எங்க சார்ஜ் 10 தாங்க இருக்குது. ஐயோ சார்ஜ் கம்மியாக இருக்குங்க. சச்சோ சார்ஜு சரி விடுங்க பார்த்துக்கலாம், முடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய கேமா நம்ம சல்லு முடிச்சிட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப்லாம் நமக்கு ஈஸி. சல்லு முடிச்சிட வேண்டியது தான். நம்ம தான் எப்போவுமே நம்ம தான். ஓகே கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க கைஸ். அப்புறம் நீங்கள் அடுத்து என்ன கேம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? இப்போ தான் நம்ம அந்த கேமையும் போட முடியும். நிறைய பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் பார்க்குறீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. வெளியூரில் வந்தவங்கலாம் மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே கட்டிங் பிளேட் இருக்குது கைஸ். கட்டிங் பிளேட் சொட்டை மொட்டையை கூப்பிடுவாங்க. உடனே கீழே போடுவோம். வந்துட்டாளுங்களா முதல்ல தெரில. வராங்களா இல்லையா? இன்னும் போடுவோம். வாங்கடா சொட்டை மொட்டை வரக்குள்ள எப்பா. என்னடா இது இவங்க வரைக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. சீக்கிரம் வந்தால் வச்சா போகலாம். சீக்கிரம் வரவும் மாட்டேங்கிறாங்க. என்னடா இதெல்லாம்? போங்கடா வாழ்க்கையாக வருதுட்டேன். சும்மா இவங்க வரவு மாதிரியும் தெரில. முதல்ல வந்தாங்களானே தெரில, மறைஞ்சிட்டாங்க. வர வேண்டியதே நான் வரல, ஏன்னு தெரில. இங்கே தான் மொட்டையும் சொட்டையும் போட்டேன், காணும். ஐ திங்க் கீழே இருப்பாங்க. பரவாயில்ல சரி மலையை சுடுவோம். இதுக்கு ரெட் கலர் பட்டன் இருக்குது. அப்படி அதுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு ஒரு கை பார்க்குறோம். அதுக்குள்ளே இதுக்குள்ள கன்னோட புல்லட் எடுத்துடலாம். கீழே போகும்போது திடீர் புல்லட் இல்லைன்னா கீழே போகும்போது மொட்டை வந்து திடீர்னு வந்துடுவான். சொட்டையும் திடீர்னு வந்துடுமாமா. அவ்வளோதான் கலப்பறையாயிரும். இதில் ஒன்றே குதிக்கு கூட தெரியும். ஏனியில் போகலாம்ல. இன்னைக்கு ஏணி பட்டை நம்புத்துனா கீழே குதிக்கிறோம். ஏன்னு மொட்டை ஆஹான்றான். ஏனே ஆஹான்ற மொட்டத்தில் ஏங்க கை சிக்கிக்கிச்சு போடு. ஏங்க ஃபோட்டோ கையோட வந்துருச்சு. அவன் கையோட அருமைடா. எங்கே அந்த கிராணி வேறு எங்கே இருக்கான்னு தெரில. கிராணி இங்கே எப்படி வந்த? இல்லை வேலை அங்கே இருந்தேன்னா எங்க பாவாடைக்குள்ளே போயிடுச்சு. ஐய எவ்வளோ நாள் துவைக்காமல் இருந்திருப்பாளோ, இவ்வளோ அழுக்க இருக்குது. சரி கீழே போய் இதுக்குள்ளே போய் கட்டிங் பிளேட் எடுத்து வந்துடும். அதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். வாங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம். யாரும் இருக்காங்களா? இல்லை யாரும் இருக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் மேலே போய் பார்ப்போம். அதனால தான் கிடச்சா நல்லாயிருக்கும். சீக்கிரம் போடா. மெதுவாக போகிறான். ஓப்பன் கிஜிக் யாரா நீ? யாரா நீ? ஸ்லெண்டர் மேனுங்க. அட பாவி. ஏங்க இது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஸ்லெண்ட்ரினாவோட புருஷங்க ஸ்லெண்டர் மேனு. அப்போ இவ தான் கடத்தி வச்சிருக்காளா? அச்சோ இரு, நான் இது போய் ஸ்லெண்ட்ரினாட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி கிராண்ட்பா தான் ஒரு ஸ்லெண்டர் மேனை கடத்தி வச்சுருக்கான்னு சொல்கிறேன். இரு. பாவங்க அவன் எத்தனை நாள் அங்கேயே இருந்திருப்பான்னு தெரில. ஆனால் பாவமே பட மாட்டாங்க போல். சரி விடுங்க. திடீர்னு வராங்க. ஒரு பக்குன்னு ஆயிடுச்சு. திடீர்னு வரான். ஆனால் ஆப்பில் தேனியிலேருந்துன்னு டக் டேப் எடுத்து டக் டேப் தேவைப்படும். மேலே அப்படியே போட்டு போடலாமான்ற எதாவது இருக்கா? என்ன இல்லை சரி மேலே போய் போட்டு வந்துடுவோம். சுபா
மொட்டையும் சொட்டையும் எந்திரிச்சிடாட்டாளுங்க. எங்கே இருக்காளுங்க இருந்தால் தெரியல. மேலே போய் பார்ப்போம். முதல்ல இங்கே தான் இருக்க போகிறாளுங்க. இவன் ஒருத்தன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். வழக்கமாக விழுகிறது தானே. ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போவான். அவனும் வந்துட்டானா? போச்சு. இன்னும் எவனையும் காணோம். அப்படியே தங்கம் எங்கடா இருக்க? எவனையும் காணோம். என்னடா அது? கக்கூஸ் கூட வந்திருக்கோம். கக்கூஸ்லாம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. என்னடா இந்த கிளவி குளிக்கிற இடத்துலலாம் எச்சது பேச்சிருக்கு. மண்டையில் அடி. இருங்க, ஃப்ரெஞ்சு தேடுவோம். அப்போ தான் தண்ணியில் கீழே போகும். அதுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குங்க. சரி, பாம்புன்னு சொன்னால் அது ஒரு உயிரினம். அது கடிச்சா அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம சொல்லி. சொட்டை மொட்டை வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. அப்படியே போவோம். நம்ம வாழ்க்கை எது நோக்கி போயிட்டுருக்கோம். ரெண்டுங்களும் எங்கே இருக்குன்னு தெரில. அப்படியே போவோம். ட்ராப். ஐயா, கீழே விழுந்துருச்சுங்க. கீழே போய் எடுத்துகிட்டு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது. இவன் ஒருத்தர் எந்திரிக்க 6 மணி நேரம் ஆக்குவான். எடுத்து வரதே பெருசு. இவன் கீழே வேறு விழுவான். அதுக்கு ஒரு 10 நிமிஷம். டே உனக்கு போடுறக்கு உனக்கு என்னடா உனக்கு வலிக்குது? இங்கே சொட்டை பார்த்துருச்சு. இங்கே ஒரு சத்தத்தை போட்டு விட்ருவோம். சொட்டை இங்கே வரும். கரெக்டாக அங்கே ஓடி போய் இது வேறு அந்த சைடு பிளாக்குன்னு இருக்கு. விடுங்க, பார்த்துக்கலாம். ஏய் சொட்டை, சீக்கிரம் போ சொட்டை. சும்மா இங்கே வந்து எரிச்சல் ஏற்றிட்டு எப்படா போவேன்? ஸோ இங்கே வேறு குறுக்கால நின்றுட்டே இருக்கேன். சீக்கிரம் எட்ரா கீழே போய் இங்கே இருக்கும். அப்படியே மேலே ஏறு. போடு அப்படியே. அவ்வளோதான், நீட்டாக போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்னா 2 கிழவனோட ஃபோட்டோ பீஸு, அதுக்கப்புறம் வெப்பன் கீ, அந்த டபுள் பேரில் M188 வேணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது ஒன்றும் அதர் சைடு பிளாக். எனக்கு குதிக்க கூட தெரியாது போல். இது தள்ளாடி குதிக்கிறான். எங்கே கிராணி ட்ராப் போட்டு போயிருக்குங்க. நம்மளால ட்ராப்பில் மாட்டவே மாட்டோம். என்னடா ஏதோ சத்தம் கேட்குது, அதான் வந்தேன் பின்னாடி. சரி வருங்க, பார்த்துங்க. உள்ளே போய் எங்கிறதா யாரும் வரல. அக்கா யாரும் வரல. யாருமே இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐஸ். அதனால் யாரும் இல்லை. ஓடிட வேண்டிதான். ஓடுறா கைப்பில். ஸ்டன்கன் ஒரு தூக்கூடாது. கண்ணுறா அங்கப்பா வேணா. மொட்டை சொட்டை என்னம்மா ஆட்டம் போட்டிங்க? ஓ மொட்டைக்கு மொட்டை காலி. சொட்டை மொட்டை எங்கே இருக்கான்னு தெரில. மொட்டை இங்கே இருக்க. சொட்டை செத்துருச்சுரா. கவலையே படாமல் இருப்பான் பாருங்க. அவன் கவலையே பட மாட்டேன். நல்ல வேலை அவன் நினைப்பான், அப்பாடா செத்துட்டாலேன்னு இருப்பான். இன்னொரு ஃபோட்டோ பீஸ் கிடச்சிருச்சுங்க. சூப்பர். இதை எடுத்து போய் மேலே போய் போட்டு வந்துடலாம். மீதி இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ பீஸ் தான் வேணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது டோர் திறந்து அது ஒரு கேம் ஒரு இது வேறு இருக்குங்க. அது விளாட்றதுக்கு தான் M188 சொன்னேன். ஓகே, சீக்கிரம் ஓடிட வேண்டிதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போகிறோம்னா இன்னும் ஒரு ஃபோட்டோ பீஸ் வேணுங்க. அது எங்கிட்ட இருக்குது? அந்த 8 கால் பூச்சிக்கிட்ட இருக்குங்க. கரெக்டு. அந்த 8 கால் பூச்சிக்கிட்ட இருக்குது. அதுக்கு ஃப்ரெஞ்ச் வேணுங்க. அந்த ஃப்ரெஞ்ச் வேறு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் நம்ம நேரம் பார்த்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. விடுங்க, பார்த்துக்கலாம். சரி, எங்கடா ஃப்ரெஞ்சை மட்டும் தந்துருங்களா ப்ளீஸ்ரா. ஸோ ஃப்ரெஞ்சை தரமாட்டிக்கிறானுங்களே. கன்று எடு. வந்துட்டாங்க ரெண்டும் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு எவன் மாட்டுறான்னு பார்க்கலாம். மொட்டை மாட்டிக்கிட்டான். மொட்டை செத்து போடா. மொட்டை எங்கே சொட்டை? அதுக்கு பின்னாடியே வந்துருக்கணுமே. இது என்னது
போட் எஸ்கேப்பாடா நான் பண்ண போகிறேன். சும்மா போட்டை கொடுத்துருவானுங்க, போட் கீயை. போட் கீன்ற பாரு. ஐயோ போட். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து போட்டு ஸ்டேரிங் வீலு, அதை விட்டு தள்ளுங்க. இங்கே இருக்கான் பாருங்கள் 8 கால் பூச்சி, எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்கள். சரி இங்கே சத்தம் போடுவோம். சும்மா வயலின் பியானோ வாசிக்க வேண்டியது தான். அம்மா தான் ஃபோட்டோலாம் தட்டி விட்ருக்கோம். எங்கேருந்து வர போகிறாலோ தெரில. சரி இப்போது ஐயோ எங்கேருந்து வராளே தெரிலண்ணா. இப்போ எங்கே போகிறது? இங்கே இதுக்குள்ளே பார்த்தாச்சு, ஒன்றுமே இல்லை. சும்மா சாத்த வேண்டியது தான். இப்போ எந்த இடம் தேடுறதுக்கு இருக்கு? நானும் சும்மா சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். கிராணி பியானோ வச்சுட்ருக்குங்க. நல்லாவே இல்லை. சரி எங்கேயோ போவோம். எங்கேயோ கிடச்சதுன்னா லக்கே, இல்லைனாக்கா போடுன்றானுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. சரி நம்ம கீழே போவோம், கீழே தான் கிடைக்குதானே. இப்போ பார்த்திங்கன்னா இருங்க, யாரோ வர சத்தம் கேட்டுச்சு. யாரோ ஏங்க விரிஞ்சு கிடச்சிருச்சு. வேறு எதுவும் இல்லை, விரிஞ்சு கிடச்சிருச்சு. துக்கு 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 விரிஞ்சு துக்கு விரிஞ்சு துக்கு விரிஞ்சு அப்படியே கிடச்சிடுச்சுங்க. அதை போய் ஓப்பன் பண்ணி ஸ்டன் கன்னை தூக்கி அவன் மண்டை மலையை போகிறான். மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஸ்டன் கன்னை மட்டும் எங்கே இன்னொரு ஃபோட்டோ பீஸிங் இருக்குது. கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சேன். அருமை. இது அப்படியே கண்டுபிடிச்சாச்சு. இது தூக்கிட்டு போய் மேலே போட்டுற வேண்டியதேன். அவ்வளோதாங்க. ஃபோட்டோ பீஸ் அப்படியே வச்சாச்சு. இன்னும் அந்த கன்று மட்டும் வேணும். வெப்பன் கன்னே வச்சு வெப்பன் கீ வேணும். அதை வச்சு திறந்துடலாம். ஒருத்தர் பொறுமையாக தாங்க போகிறான். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி விடுங்க, இப்போதைக்கே வேறு வழி இல்லை, போக வேண்டியது அப்படியே. எங்கடா இங்கே இருக்காருங்க. அவ்வளோ வச்சாச்சு. ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி நேராக போனால் அதுக்கு கேம் இருக்கும், காமிக்கிறேங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கேம் தான். இந்த கேமில் வந்து இது கரெக்டாக பாயிண்டில் அடிக்கணும். எங்கே இருங்க நிறைய புல்லட் வரும் பார்த்தீங்களா? அடப்பா வருதா? இதான் கதையே அப்படி அடப்பா வருதுல்ல. இதுதான் கிராணியோட திறமைகள். அதே இவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரில. சரிங்க பார்த்துக்கலாம். இதான் சாத்தி விட்ருவோம். கீழே போய் அந்த அந்த சொட்டத்தலையும் இருக்கான், அவனை அடிச்சுட்டு வந்துடுவோம். முதல்ல இது வேணும். அது பேர் என்னது? என் பேர் வேறு மறந்துடுச்சு. ஸ்டன் கன் எடுத்து அடிக்கணும். ஸ்டன் கன்னை வேறு எங்கே போட்டேன்? டேபிள் மேலே போட்டேன், சோஃபாவில் போட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ கிராணி! நானும் அப்படி போயிடலான்னு நினச்சா கிராணி வந்துட்டா. திரும்பவும் இங்கே இல்லை. சீக்கிரம் எங்கடா? இங்கே ஸ்டங்கனே ஸ்டங்கன் இங்கே இருக்கு. அடப்பு கிராணி, வேர் ஆர் யூ? இன்னும் கிராணி தின்னும் மொட்டை தலையும் வரான். மொட்டை எந்த வச்சுக்கூட மொட்டைனுக்கு ஒரு அடியை போட்டாச்சு. இங்கே போ. இதுவே புல்லட்டு மேலே வந்து கிராணி முடிச்சாச்சு. இன்னும் அந்த 8 கால் பூச்சியை முடிச்சு விட்றலாம். எங்கே சரி கன் எடுத்துகிட்டு 8 கால் பூச்சியை முடிச்சுட்றோம். அன்றைக்கி முடிச்சுட்றோமா இல்லையோ? முடிச்சே விட்றோம். சரி சீக்கிரம் வந்து முடிச்சு விட்றலாம். 8 கால் பூச்சி இதை வந்துட்டு சுர அவ்வளோதான்டா. செத்து போடா. மண்டையிலே குறி பார்த்து அடிச்சிருக்கோம். அடப்பா எங்கடா கன்னோட புல்லட்டை காணோம். முழுங்கிட்டாங்க. ஐய கன்னோட புல்லட்டை போய் முழுங்கிட்டாங்க மொத்தமாக. அப்போதைக்கு இந்த கன்று தேவைப்படாதப்போ க்ரூபாரு இதுக்குள்ளே என்ன இருக்குமோ? இதுக்குள்ளே நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும். சரி நம்ம போகலாம். போண்டா வை பார்க்குது பாருங்க. இதுதான் ஸ்லெண்ட்ரினா அவங்களுக்கு சொன்ன பாருங்க. என்னோட புல்லட் என்ன முழுங்கிட்டாங்க. இப்படிலாம் இருக்காராடி? இப்படிலாம் இருக்காது. மேலே போகலாமா கீழே போகலாமா? மேலே போயிடலாமா? கீழே போயிடலாம். ஓகே. இவனுக்கு வர குதிக்கும் தெரியாதுங்க. சரி அப்படி கீழே அப்படியே நல்ல பொருள் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். சரி வாங்க திறந்து பார்த்துறோம். வெப்பன் கீ ஐஸ் கிடச்சிருக்கு. வெப்பன் கீ அடப்பாக கிடச்சிருச்சு. சூப்பர். வெப்பன் கீ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. சரி
போய் வெப்பன் எடுத்து மொட்டையும் சொட்டையும் முடிச்சு விட்றலாம். ஓப்பன் த டோர். ஷாட்கன். டமால் டமால். புல்லட் ரீலோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். மொட்டையும் சொட்டையும் வந்தால் 2 பேர்த்துக்கும் ஒரு அடி கொடுத்து படுக்க வச்சிடலாம். ரெண்டுங்களும் எங்கே இருக்குன்னு தான் தெரில. மொட்டை சொட்டை எங்கே இருக்கீங்க? ஃபோட்டோவை தட்டி விட்ருக்கோம். அந்த தானே ஆகணும். வாங்கடா வா. எங்கேருந்து மொட்டை வந்து எங்கே சொட்டை பார்ப்போம். கண்ணு அங்கே போட்டுருவோம். என்ன எதுக்கு போட்டேன்னா அது வந்து கீழே க்ரோபார் இருக்குது, அதை எட்டு வரக்குதான். ஏன்னா அது எட்டையும் மொட்டை ஐய மொட்டை தலையும் போட்டான். மொட்டை வாடா வா. மேலே கன் இருக்கு, அதை வச்சு நடிக்கிறவா. ஐயோ கிராணி ஐயா செத்து போடான்ருச்சு. ஐயோ முடிக்க முடியாது போலங்க. டே 3 வந்துருச்சு. ஐயோ அங்கே டே 3ங்க. ஐயா கைஸ் தெரில. ஆனால் அந்த வெப்பனுக்கு எடுத்து 2 மண்டையே ஷாட்டு கொடுக்கணும். இப்போ தான் செத்து பாருங்க. க்ரோபார் எடுத்துடலாம். க்ரோபாரை இங்கே மினுக்குது. ஸ்டன்கனோடது போல். சல்லுன்னு போய் மேலே இருக்கிற ஒரு கன்னை மட்டும் சொலட்டிட்டா போதும். போட யாரும் இருக்கக்கூடாது. யாருமே இல்லை. எட்ரா கண்ணை. அவ்வளோதான்டா. வாங்கடா மொட்டை சொட்டை. செத்திங்கடா மொட்டை சொட்டை. வா சொட்டை. செத்து போ சொட்டை. எங்கே அந்த மொட்டை? ஆஹான்றாத செத்துப்போ. ஐசியூ அப்படின்னு இருப்பான் மொட்டை மண்டை. சொட்டை கூட ஏதோ 4-5 முடி இருக்கு. உனக்கு அது கூட இல்லை. அவனுக்குலாம் இதுக்குள்ள பெட்லாக்கியா? இது என்ன பிரயோஜனம்? ஏதாச்சும் ஒரு யூஸும் கிடையாது. பெட்லாக்கிலாம் தேவையே இல்லைங்க. சாங் கீழே குதிப்போம். கேஸ் சிலிண்டர் இருக்குங்க பாட்டேன். கேஸ் சிலிண்டர் இருக்குது. எடுத்து போய் மேலே போட்டுடலாம். ஏன்னா ஹெலிகாப்டருக்கு பறக்கணுன்னா இதுக்கு தேவைப்படும். அதனால தான் சொல்கிறேன். போய் மேலே போட்டு இன்னும் எவ்வளோ வேணும்னா கன்று கிடச்சிருச்சு. அவ்வளோ கன்று எடுத்து போய் சுட்டு இந்த கேம் மூல முடிப்போம். சீக்கிரம் மேலே போட கீழே போடு. சூப்பர். கீழே போட்டாச்சும் அப்படியே கன்னுட்டு வருவோம். நான் ஒருத்தன்டா சும்மா குதி என்னத்தான் இப்படி தான் குதிக்கிறான். சல்லுன்னு போய் எங்கே கன்று எங்கடா போட்டேன்? இந்த எங்கே இருக்கு பாருங்க. இந்த கன்னை வந்து தூக்கிடலாம். புல்லட் இல்லையா? மேலே போய் பாருங்க. மேலே வாங்க. மேலே போவோம். சீக்கிரம் போ. சீக்கிரம் போடா. ஏன்டா ஓப்பன். 2 புல்லட் எடுத்துட்டேன். அங்கேயே இருக்கேன். சீக்கிரம் போ. இது டக்கு 1 2 ஃபஸ்ட்டு. என்னடா ஒன்றும் புரிய மாட்ட மாட்டேங்குது. ஐயா வச்சுக்க. செத்துப்போ. சூப்பர். இன்னும் வரும் பாருங்க. 2 3. அவ்வளோதான். அவன் எனக்கு குறி மிஸ்ஸே ஆகாது தங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று பியானோக்கு மேலே ஒன்று இருந்துச்சா? அதை நம்ம 8 வந்தோமா தெரில. 8 வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் 8 வந்துட்டோம். இந்த கிளாஸுன்னு இது எழுதிட்டு பாருங்க. இது போய் 8 வந்து அதில் போடணும். அப்போ தான் நம்ம ஹெலிகாப்டரை நம்ம பார்க்க முடியும் கண்ணால். எங்கே அந்த ஹெலிகாப்டரு? இதா போட்டோடனே க்ரீன் கலர் லைட்டு. கிரெனேட் இருக்கும் பாருங்க. த்ரோ கொடுத்துடா. த்ரோ கொடுத்தா டம்முன்னு அடிக்கும் பாருங்க. டமால் அடிச்சிருச்சு. அடப்பில்ல. போய் ஒரு பொருளாக எடுத்து வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்போம். ஹெலிகாப்டருக்கு அவ்வளோதாங்க. எஸ்கே முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ என்ன எல்லா பொருளும் அது மேலே எடுத்து வைக்கணும். அவ்வளோதான். இப்போ எங்கது? ஸோ அதனால அதை எடுத்து அந்த பக்கமாக போகணும். இது வந்து ஷார்ட் கட்டுங்க. ஆனால் அவனுங்க அடைச்சி வச்சுருக்கானுங்க. நீங்கள் இப்படி தாண்டா போகணுன்றானுங்க. இல்லாட்டி
இல்லாட்டி இது பண்ணியிருக்கவே தேவையில்லை. இங்காருங்க இப்போ நான் டக்டே போட்டுடுறேன். இங்கே போட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடைச்சி வச்சுருக்கானுங்க இங்கே கட்டையை போட்டு. இது திறந்தா இது வந்து ஷார்ட் கட்டிங்க இருங்க. இங்கே வந்துட்டு அதுக்குள்ளே எங்கேயாவது ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க பாருங்க கேஸ் சிலிண்டர். இதை எடுத்து போய் பெட்ரோலை ஃபில் பண்ணிடலாம். பெட்ரோல் எங்கே கடைசியில் எங்கேயோ இருக்குமே. இங்கே இருக்குது. ஃபில் பண்ணுறா. இது வேறு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் ஃபில் பண்ணிடலாம். சொல்லுங்க. பச்சை கலர் வந்துருச்சு. அவ்வளோதான். ஃபுல் எஃப்னு வரும். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகிடுச்சு. இது எங்கே தூக்கி போட்டு அடுத்து என்ன வேணும்? அடுத்து அவ்வளோதான். ஹெலிகாப்டருக்கு மட்டும் தூக்கிட்டா போதும். இங்கே இருக்கும். இதுக்குள்ளே இருக்குங்க. இதுக்குள்ளே தான் ஹெலிகாப்டருக்கு நமக்கு கிடச்சிது. அவன் என்னன்னா மறைஞ்சிட்டேன், ஏன்னு தெரில. அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோம். சொல்லுன்னு போடா. அப்படியே வந்திருக்கலாம். சரி விடுங்க. அதான் சொட்டை மொட்டை நான் போயிட்டு வரேன். என்ன மறந்துடாதீங்க சொட்டை மொட்டை. நானும் உங்களை மறக்க மாட்டேன். சரியா? ஓகே, வரட்டாமே. ஏய், இங்கே ஹெலிகாப்டர் பறக்குது. வெரி சொட்டை மொட்டை போயிட்டு வரட்டாமே. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈவில்னால் மாஸ்க் எஸ்கேப் வரும். கவலையே படாதீங்க, அது கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த என்ன கேம் ப்ளே போனோன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கமெண்ட் பண்ணுங்கள். இது மாஸ்க் எஸ்கேப் வேணுமா, ஈவில் நான் மாஸ்க் எஸ்கேப் வேணுமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பை கைஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.